योगी जी, आपको याद होगा, और जब मैं आपसे मिलता हूं मैं थोड़ी सी लिबर्टी लेता हूं, खुलकर बात पूछ लेता हूं। 3 साल पहले आपसे मुलाकात हुई थी, अयोध्या सरयू के तट पर इंटरव्यू किया था आपके साथ मैंने, और आपने उस बार बुलडोजर की बात कही थी और एक तरह से खलबली मच गई थी उसमें। और मुझे भी तब पता नहीं था कि बुलडोजर शब्द से इतनी खलबली मचती है, मगर एक तरह से लगा कि इलेक्ट्रिसिटी आ गई ऑडियंस में, मुझे नहीं पता था। उस दिन मैंने देखा तो सरयू तट पर जब इंटरव्यू किया था आपने बुलडोजर पर खुलकर बात की थी। और योगी जी, मैं आपके करियर, आपके पर्सनैलिटी और आप जो बात कहते हैं उसको बहुत क्लोजली फॉलो करता हूं। मुझे नहीं लगता कि आप ऐसे ही बोल देते हैं। लोग कहते हैं योगी जी स्पर ऑफ द मोमेंट में बोलते हैं, मैं कहता हूं कि योगी जी हर वक्त सोच के बोलते हैं। जैसे विधानसभा के अंदर जब आपने कहा कि माफिया को मिट्टी में मिला देंगे, तब आपने किया भी, और जो आप कहते हैं आप करते भी हैं। आप डायरेक्टली बात करते हैं और डायरेक्टली करते भी हैं। और फिर आपने कहा बटेंगे तो कटेंगे, नेक रहेंगे, एक रहेंगे तो नेक रहेंगे। आपको क्लोजली फॉलो करता हूं। आपने संभल की बात की, मैंने भी संभल में कई सारे रिपोर्टर भेजे थे। आपका पूरा अप्रोच है हिंदू एकता, राष्ट्रीय एकता। और मेरा इशारा नहीं, मेरा सवाल संभल को लेकर है। और ये सवाल बहुत लोगों के मन में है योगी जी, सिर्फ मेरे मन में नहीं है, क्योंकि संभल में जो हुआ, विधानसभा चुनाव जो उपचुनाव हुए थे उसके एक दिन बाद हुआ। और सवाल मेरा यह है कि जो संभल में हुआ वो न्यायिक व्यवस्था को रोकने की कोशिश थी या फिर योगी आदित्यनाथ को रोकने की कोशिश थी, जिन्हें एक दिन पहले उपचुनाव में बहुत बड़ी जीत हासिल हुई थी। क्या न्यायिक व्यवस्था को रोकने की कोशिश थी योगी जी, या आपको रोकने की कोशिश थी? क्या आपके पार्टी को रोकने की कोशिश थी? பாருங்கள், ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். யாரெல்லாம் தேசத்திலே அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி கொண்டு திரிகிறார்களோ அல்லது கூப்பாடு போடுகிறார்களோ, இவர்கள்தாம் பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டத்திற்கு மிக பெரும் தீங்கிழைத்தவர்கள். பாபா சாஹேப் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் நவம்பர் 26 அன்று 1949 அரசியல் சட்டத்தினுடைய வரைவை ஏற்படுத்தி அரசியல் சாசன சபையில் முன்வைத்தார்கள். இது ஜனவரி 26 1950 பாரத நாடு முழுவதிலும் அமல் செய்யப்பட்டது. அதாவது அரசியல் சட்டம் அமலுக்கு வந்தது. அந்த அரசியல் சட்டத்திலே எங்கேயும் மதச்சார்பற்ற மற்றும் பொதுவுடைமை சொற்கள் கிடையாது. முன்மொழிவில் இல்லை. மூலப்பிரதியை நீங்கள் பார்த்தீர்களானால் எங்குமே கிடையாது. இந்த சொற்கள், இந்த 2 சொற்களும் பாரத நாட்டின் மூல ஆன்மாவின் மீது தாக்குதல் தொடுக்க காங்கிரஸ் திணித்தது. அப்போது தேசத்திலே அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. அரசியல் சட்டத்தின் கழுத்தை நெரித்து திணிக்கப்பட்ட சொற்கள் இவை பாரதத்தின் அரசியல் சட்டத்தின் ஆன்மாவாக எப்படி ஆக முடியும்? ஒன்று, யார் பாரதத்தின் அரசியல் சட்டத்தின் அடிப்படை உணர்வுகளையே கூட மண்ணில் மிதித்தவர்களோ அவர்கள் பாரதத்தினுடைய நீதிமன்றத்தை மதிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது, அவர்கள் பாரதத்தின் ஜனநாயகத்தை மதிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பது, இதெல்லாம் வீண்தானே. உறக்க கோபங்கள் என்ற கோஷம் அரசியல் சட்ட கோஷமா? கலவரங்களில் ஈடுபடுவது, உடைப்பது, நாசம் ஏற்படுத்துவது, நாட்டின் பாதுகாப்போடு விளையாடுவது, வியாபாரிகளின் பாதுகாப்பை குலைப்பது, இது அரசியல் சாசன விதியா? இதுதானே நடந்தது சமாஜ்வாடி கட்சியின் ஆட்சியில். இவர்களிடம் என்ன எதிர்பார்ப்பது? முன்னரும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, இன்றும் இல்லை. இவர்கள் என்றுமே ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அயோத்தி ராம ஜன்ம பூமியோடு தொடர்புடைய பல்லாண்டுகள் பழமையான பிணக்குக்கு அனைவருக்கும் சம்மதம் ஏற்படுத்தும் வகையில் தீர்வை ஏற்படுத்தி பிணக்கை முடித்து வைத்த உச்சநீதிமன்றத்திற்கு நாங்கள் எங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம்.
அங்கே சம்பலிலே ஆய்வு நடத்த ஆணையை மதிப்பிற்குரிய நீதிமன்றமே பிறப்பித்தது. அங்கே ஆய்வு நடத்தப்பட வேண்டும், அதுதான் ஆணை. ஆய்வு 19 ஆய்வு நடந்தது, 21 ஆய்வு நடந்தது, 24 ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டியிருந்தது. ஆனால் 24 மீண்டும் கலவரம் நடந்தது. 24 நவம்பரிலே நிலைமை சீர்குலைக்கப்பட்டது, பட்டவர்த்தனமாக அரங்கேற்றப்பட்டது. பாருங்கள், இந்துக்களின் சகிப்புத்தன்மையை கவனியுங்கள். பாரத நாட்டிலே புராணங்களின் காலகட்டத்தை நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் 5000 ஆண்டுகள் முதல் 3000 ஆண்டுகள் வரையிலான காலகட்டம். இந்த 2000 ஆண்டுகளிலே பல 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 புராணங்கள் தோன்றின. ஸ்ரீமத் பாகவத புராணம் 5000 ஆண்டுகள் முன்பாக பகவான் வேதவியாசர் அருளினார். அதன் பின்னர் அவர் புராணங்கள் உபபுராணங்களினுடைய ஆக்கத்தின் ஒரு புதிய தொடர் வரிசையை பாங்கினை தோற்றுவித்தார். அவர் அதை முன்னேற்றினார். அந்த பாரம்பரியம் முன்னேறியது. 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் வினா எழுப்ப விழைகிறேன். 50 ஆண்டுகள் முன்னரே கூட ஸ்ரீமத் பாகவத புராணத்திலேயே கூட, அதன் பின்னரும் கூட, பிற அநேக சந்தர்ப்பங்களிலும் கூட நமது சாஸ்திரங்கள் ஒன்றை தெளிவுபடுத்துகின்றன. சம்பலிலே ஸ்ரீ விஷ்ணு பகவானுடைய 10வது அவதாரம் கல்கியின் வடிவத்திலே அவதாரம் செய்வார். இது முன்பையே கூட தீர்மானிக்கப்பட்டது, முன்னரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் எந்த ஒரு மதம் சமயத்திற்கு எதிரானவன் அல்ல. ஏற்கனவே ஓரிடத்தில் ஒரு சமயத்தின் வழிபாட்டு இடம் இருந்தால் நான் அதை மதிக்கின்றேன். ஆம், நான் எதிர்ப்பது என்னவென்றால், ஒருவருடைய வழிபாட்டு இடத்தை தகர்த்து அந்த இடத்தில் வேறொரு சமயத்தவர் பலவந்தமாக தங்கள் வழிபாட்டு இடமாக மாற்றுவதை நாம் கண்டிக்க வேண்டும். இதற்கு எதிராக சமூகம், சமுதாயம் குரல் கொடுக்க வேண்டும். வருங்கால சந்ததிகளுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை அளிக்க நினைப்பவர்கள் எதிர்க்க வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். அநியாயத்தை எதிர்க்கவில்லை என்றால் அநீதியானது அனைவரையும் துன்புறுத்தும். சம்பல் தொடர்பாக அனைத்து விஷயங்களும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. இன்றைக்கு நீங்களே கவனிக்கலாம், எப்படி ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி சம்பல் இஸ்லாமியமயமாக்கப்பட்டது என்பதை, எப்படி முழுமையான வகையிலே அங்கே ஒவ்வொரு அடையாளமும் சொல்லி வைத்து அழிக்கப்பட்டது என்பதை, சனாதனத்தோடு தொடர்புடைய ஒவ்வொரு அடையாளமும் அழிக்கப்பட்டன, அமைப்புகள் சிதைக்கப்பட்டன, குளங்கள் மண்ணால் நிரவப்பட்டன, அவை அழிக்கப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டன, அனைத்தும் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்தடுத்து அங்கே கலவரங்கள் செய்யப்பட்டன. எந்த அரசும் கண்டுகொள்ளவில்லை. 1947 முதல் 2017க்கு முன்பு வரை 209 இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 76 8 இந்துக்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள். 78 184 இந்துக்கள் மொத்தமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். ஒரு பாதகனுக்கு எதிராக கூட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒருத்தனுக்கு எதிராக கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. அதற்கு பிறகும் கூட மக்கள் அமைதி தூதுவர்களாக திரிவார்களா? அதாவது ஏழைகளின் வீட்டை அழிப்பீர்கள், இந்து பெண்கள் தாய்மார்களின் பாதுகாப்பை நாசம் செய்வீர்கள், ஆனால் அமைதி செய்தியை பரப்பத் திரிவீர்களா? இந்து வியாபாரிகளின் கடைகளை சூறையாடுவீர்கள், இந்து வழிபாட்டு இடங்களை நாசம் செய்வீர்கள், அதன் பிறகும் அமைதி தூதுவர்களாக நீங்கள் திரிவீர்களா? சொல்லுங்கள். இதை வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். அனைவருக்கும் இதை தெரியப்படுத்த வேண்டும். கயவன் ஒருவன் இருந்தால் அவனை பொதுப்படையாக மக்கள் முன்பாக நிற்க வைக்க வேண்டும். மேலும் சம்பலிலும் கூட ஏதோ வகையிலே இவை பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்தன. நினைவில் கொள்ளுங்கள். ஐனி அக்பரியிலே தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. மேர்பாங்கி, முன்னர் நான் புராணங்கள் பற்றி கூறியிருந்தேன். இந்த ஐனி அக்பரியை யாரும் நான் எழுதவில்லை. இது அக்பர் காலத்து புத்தகம். பாபருடைய வம்சாவழியின் அவர்களுடைய ஒரு நீதிபதியாக இருந்தான்.
அவன் என்ன எழுதியிருக்கிறான் என்றால் 1526 மீர் பாங்கி இந்த கயவன்தான் அயோத்தியின் ராம ஜன்மபூமியின் ஆலயத்தை அசுத்தப்படுத்தியவன். 1528 1526 சம்பலிலே பகவான் விஷ்ணுவின் 10வது அவதாரத்தோடு தொடர்புடைய ஹரியின் ஆலயத்தை அதை உடைத்து நொறுக்கி அதன் மீது ஒரு மஸ்ஜித் அமைப்பை எழுப்பும் வேலையை செய்தவன். நான் எழுப்பும் வினா என்னவென்றால் 500 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுக்கு எந்த வரலாறுமே கிடையாது. ஆனால் என்னிடத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட காலத்தின் வரலாறு இருக்கிறது என்கிறேன். நான் ஆதாரங்களை அளிக்கிறேன். ஆதாரங்களின் அடிப்படையிலே விவாதம் செய்யலாம். அதற்கு நான் தயார்.